அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் வழி அறிவியலில் உயிரியல் பிரிவில் அலகு 22 அலகு 22ல் சுற்றுச்சூழல் மேலாண்மை. அதாவது நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருள்களுமே நம்ம நிறைய வகையான பொருள்கள் நம்மை சுற்றிலும் காணப்படுது இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு நம்ம பாதுகாப்பது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த பாடத்தில் பெரும்பாலும் நம்ம பார்க்க போகிறது சுற்றுச்சூழல் மேலாண்மை. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா கற்றல் நோக்கங்கள். சுற்றுச்சூழல் மேலாண்மை ஏன் நம்ம செய்கிறோம்? சுற்றுச்சூழல் மேலாண்மை ஏன் செய்கிறோம்னாக்கா சுற்றுச்சூழலை பாதுகாத்தா தான் நாம் உயிர் வாழ முடியும். இயற்கையை நம்ம பாதுகாத்தா தான் நம்ம நமக்கு தேவையான காற்று, நீர் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். அத்தியாவசிய பொருள்கள் எல்லாமே கிடைக்கும். அப்போ இயற்கையை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். நமக்கு வளங்களை அழிக்கக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இல்லைங்களா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மையில் கற்றல் நோக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கற்றல் நோக்கங்களில் ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்களை வேறுபடுத்த தெரிந்து கொள். வளங்கள்லேயே 2 வகையான வளங்கள், புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள். அடுத்து பல்வேறு இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க கையாளப்படக்கூடிய பல்வேறு முறைகளை அறிந்து கொள்ளுதல். அடுத்து இயற்கை வளங்கள் பயன்படுத்துதல் உள்ள வரையறைகள். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் மற்றும் சுற்றுச்சூழல் வேளாண்மையிலும் ஈடுபாட்டோடு பங்கேற்க ஊக்கப்படுத்துதல். சரிங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்புலேயும் அந்த சுற்றுச்சூழல் மேலாண்மையிலையும் ஈடுபாட்டோடு பங்கேற்கிறதுக்கான வழிவகையை செய்யறது, அவங்கள ஊக்கப்படுத்துறது. இதுதான் கற்றல் நோக்கங்கள். சரிங்களா? இப்போ என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது சுற்றுச்சூழல் மேலாண்மை என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மைனாக்க சுற்றுச்சூழலில் உள்ள பல்வேறு காரணிகளான அதன் அமைப்பு, செயல்பாடு, தரம் மற்றும் உயிரிய மற்றும் உயிரற்ற கூறுகளை பராமரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னென்னு தெரியுதுங்களா? அதாவது சுற்றுச்சூழல் மேலாண்மைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மை என்பது என்ன அப்படின்னு 2 மதிப்பெண் கொஸ்டினில் கேட்பாங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மைனா என்ன? சுற்றுச்சூழல் மேலாண்மைங்கிறது சுற்றுச்சூழலில் உள்ள பல்வேறு காரணிகளான அதனுடைய அமைப்பு, செயல்பாடு இல்லைங்களா, தரம் மற்றும் உயிரிய மற்றும் உயிரற்ற கூறுகளை பராமரித்தல் தான் உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மனிதன் என்ன பண்ணுறான்? மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுமே பயன்படுத்தி உயிர் வாழ்வதற்கான அனைத்து வளங்களையும் இந்த பூமி வழங்குது. அப்போ பூமி அனைத்து உயிர்களுக்குமே பயன்பாடு உடையதாக இருக்குது இல்லைங்களா? மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்குமே என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யுது இந்த பூமி. அப்போ இயற்கையிலிருந்து பெறப்படக்கூடிய அனைத்துமே மனிதனுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையிலேயே அமைந்திருந்தாலும் அதனுடைய பயன்பாடு பொருத்தமான தொழில்நுட்பம் மூலமே சாத்தியமாகுது. எப்படி? இப்போ நமக்கு ஆபரணங்கள் இருக்குது, தங்க நகை ஆபரணங்கள் இருக்குது, வெள்ளி நகை ஆபரணங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி இயற்கையில் அப்படியே நேரடியாகவே நமக்கு பொருளாக கிடச்சிருதா, ஆபரணமாக கிடச்சிருதா? இல்லை. அப்போ நம்ம சில தொழில்நுட்பங்கள் மூலமாக தான் அதை வெட்டி எடுத்து அதை உருக்கி இல்லைங்களா, அதில் நம்ம அச்சில் நம்ம அச்சில் மோல்டில் செஞ்சு நாம் அதுக்கு பிறகு தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இயற்கையில் அனைத்துமே வழங்கியிருக்கு. ஆனால் அந்த பொருளை நம்ம தொழில்நுட்பம் மூலமாக தான் நமக்கு அதை பயன்படுத்த முடியுது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நம்ம செஞ்சு நம்மளால் பயன்படுத்த முடியுது இல்லைங்களா?
ஆனால் வந்து நம்ம சில வகையான வளங்களை என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோம்? பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம், பயன்படுத்துகிறோம். அப்போ தொடர்ச்சியாக அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போது அது வந்து மீண்டும் தம்மை புதுப்பித்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. புதுப்பித்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது வனங்கள், பயிர்கள், வன உயிரிகள், வனங்கள், பயிர்கள், உயிரிகள், வன உயிரிகள், நிலத்தடி நீர் மற்றும் காற்று, சூரிய ஆற்றல் இவை இயற்கையான மறுசுழற்சி முறையிலோ அல்லது உரிய மேலாண்மை வழியாகவோ தம்மை மீண்டும் புதுப்பித்து கொள்ளுது. மீண்டும் என்ன பண்ணுது? புதுப்பித்து கொள்ளுது. இதெல்லாம் புதுப்பித்து கொள்ளக்கூடிய வளங்கள், இதெல்லாம் புதுப்பித்து கொள்ளக்கூடிய வளங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது இல்லைங்களா? மறுசுழற்சி முறையில் புதுப்பித்து கொள்ளக்கூடியது. அடுத்தது வந்து என்ன இருக்குது? சில இது வந்து பயன்பாட்டினால் வந்து தீர்ந்து போகக்கூடியதாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா தாது வளங்கள், இரும்பு, தங்கம், இது எல்லாமே வந்து தீர்ந்து போகக்கூடியது. கரி, பெட்ரோலியம்னா தீர்ந்து விடக்கூடிய வளம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எளிதில் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது? புதுப்பிக்க இயலாது. இதனால் வந்து இவற்றுடைய பயன்பாடுகள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இதனுடைய பயன்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து என்னாகும்? முடிஞ்சிடும். இதனுடைய பயன்பாடு குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிடும். இப்போ மனிதனுடைய தேவை, மக்கள் தொகை பெருக்கம் என்ன ஆகுது? மனிதனுடைய தேவை மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அதிகரிச்சிருக்கு. மக்கள் தொகை பெருக்க அதிகரிக்கிறதுனால மனிதனுடைய தேவை அதிகரிக்குது இல்லைங்களா? இப்போ மனிதன் வந்து தன்னுடைய தேவைகளுக்காகவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வந்து மிக அதிகமாக இயற்கை வளங்களை வந்து பயன்படுத்துறதுனால அது மிகவும் வேகமாக குறைய தொடங்கிடுது. எனவே இயற்கை வளங்களை பாதுகாப்பது என்பது ஒரு நாட்டினுடைய சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கியமான பங்களிக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா? அடுத்து வந்து இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும். இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்தணும். சரிங்களா? இயற்கை வளங்களை வந்து நம்ம வந்து உயரிய பொருளாதாரம் மற்றும் பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காக பாதுகாக்கப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து வந்து இயற்கை வளங்களினுடைய அதிகமான மற்றும் திட்டமிடப்படாத பயன்பாடு சுற்றுச்சூழலில் ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கிடும். எனவே இயற்கை வளங்களை நம்ம வந்து புதுப்பித்து கொள்வதற்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்துவதில் ஒரு முறையான சமநிலை பராமரிப்பு அவசியமாகுது. அப்போ இயற்கை வளங்களை முறையாக நம்ம வந்து பராமரிப்பதும் பயன்படுத்துவதும் பாதுகாப்பு எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? என்னென்னு கேட்பாங்க? இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? ஒரு முறையான சமநிலை பராமரிக்கப்படுகிறது. இயற்கை வளங்களை முறையாக பராமரிப்பதும் பயன்படுத்துவதும் பாதுகாப்பு எனப்படுகிறது இல்லைங்களா? பாதுகாப்பு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து எப்பொழுதுமே நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் நீடித்த உலகை நாம் வந்து கட்டமைக்கணும். ஆற்றலை முறையாக பயன்படுத்துதல், நீரை சேமிக்கணும், மக்கும் தன்மையுடைய பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை வந்து பயன்படுத்தாமல் இருக்கணும். நாம் வசிக்கக்கூடிய வளிமண்டலத்தை முறையாக நம்ம வந்து பராமரிக்கணும். இந்த உலக வந்து நீடித்து நிலைத்திருக்க செய்யும் சில வழிமுறைகள் இதெல்லாம். சரிங்களா? இது போலலாம் இருந்தோம்னாக்கா இந்த உலகம் என்ன பண்ணலாம்? நீடித்து நிலைத்திருக்க செய்ய முடியும். பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருந்தோம்னாக்கா. அதுபோல் நம்ம வசிக்கக்கூடிய வளிமண்டலத்தை முறையாக பராமரிக்கணும். எதிர்கால சந்ததியினருக்காக நமது வளங்களை முறையாக மேலாண்மை செய்து பாதுகாப்பதே முக்கியமான. எதிர்கால சந்ததிக்காகனாலும் நம்ம என்ன பண்ணணும்? வளங்களை வந்து பாதுகாக்கணும். அடுத்து காடுகளும் அதன் முக்கியத்துவம். காடுனா என்ன? அடர்ந்த மரங்கள், புதர்கள், சிறு செடிகள், கொடிகள் போன்றவற்றை உள்ளடக்கியது தான் நம்ம காடுகள். தாவரம் மற்றும் விலங்குகளினுடைய வாழிடம்னு அது காடுகள் வந்து நமது நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ காடுகள் வந்து வாழ்வுக்கு இன்றியமையாதது. மேலும் பலதரப்பட்ட புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களுடைய ஆதாரமாகவும் விளங்குது.
காடுகள் வந்து மரம், உணவு, தீவனம், நார்கள் மற்றும் மருந்து பொருட்களை வந்து அளிக்குது இல்லைங்களா. காடுகள் வந்து தானே நமக்கு கிடைக்குது. இந்த மரம் கிடைக்கிறது, வீடு கட்டுவதற்கு, உண்ணுவதற்கு உணவு, கால்நடைகளுக்கு தீவனம், இது எல்லாமே வந்து நமக்கு காடுகள்லேருந்து தான் கிடைக்குது. காடுகள் வந்து சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் உடைய பெரும் காரணி. காடுகள் வந்து கார்பனை நிலைநிறுத்துவதால் அது கார்பன் தொட்டி என்றும் நம்ம அழைக்கிறோம். அதாவது கார்பன் தொட்டி என்றால் என்ன அப்படின்னா 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அதாவது கார்பன் தொட்டி என்றால் என்ன. காடுகள் வந்து சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் அந்த காரணி. காடுகள் கார்பனை நிலைநிறுத்துது. என்ன பண்ணுது, எதை நிலைநிறுத்துது, கார்பனை நிலைநிறுத்துறதுனால இதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், கார்பன் தொட்டி. கார்பன் தொட்டி சரிங்களா. கார்பன் தொட்டின்னு சொல்கிறோம். கார்பன் தொட்டி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. தட்பவெட்ப நிலையில் ஒழுங்குபடுத்தி மழை பொழிவை அதிகமாக்கி புவி வெப்பமாதலை குறைத்து வெள்ளம், நிலச்சரிவு அது போன்ற இயற்கை சீற்றங்களை தடுத்து வன உயிர்களை பாதுகாத்து நீர்பிடிப்பு பகுதிகளாக மாறி செயல்படும். சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எது, காடுகள். சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது காடுகள். அப்போ காடுகள் இருந்தால் தான் நமக்கு மழை இல்லைங்களா. அப்போ மழை இருந்தால் தான் பூமி வெப்பமாதலை வந்து தடுக்க முடியும். பூமி வெப்பமாதலை வந்து என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும் சரிங்களா. அடுத்தது காடுகள் அழிக்கப்படுவதால் வந்து அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மழை பொழியாது. காடுகள் அழிக்கப்படுதல் என்றால் என பெரும்பாலான காட்டுப்பகுதிகள் அழிக்கப்படுவது காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுகிறது. காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுகிறது. அது ஒரு 2 மார்க் கொஷின். காடுகள் அழிக்கப்படுதல் என்றால் என்ன. பெரும்பான்மையான காட்டுப்பகுதிகளை அழிக்கப்படுவது காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுகிறது சரிங்களா. இது வந்து பல்வேறு காரணிகளால் வந்து நடைபெறுது. இதனால் விவசாயம் செய்கிறதுக்கு காட்டை அழிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு நகர மையமாதல், அணைகள் கட்டுறது, சாலைகள் போடுறது, கட்டிடங்கள் கட்டுறது, தொழிற்சாலைகள் வர்றது, இப்போ நீர்மின் நிலைய திட்டங்கள், காட்டுத்தீ, மலைகள் மற்றும் காடுகளை குடைந்து சாலைகள் அமைத்தல் ஆகிய காரணங்களால் வந்து காடுகள் வந்து அழிக்கப்படுது. இந்தமாதிரி காரணங்களால் தான் என்ன ஆகுது, காடுகள் அழிக்கப்படுது. இது எதிர்கால பொருளாதார வாழ்க்கை தரம் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக வந்து அமைஞ்சது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து எவ்வளோ ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுதுனாக்க 1.5 சரிங்களா. 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ அழிக்கப்படுதுன்னு 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுது. அப்போ காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள், என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காடுகளை அழிக்கப்படுவதால் வந்து என்னாகும், வெள்ளம் ஏற்படும். காடுகளை அழிக்கப்படுவதால் வந்து பெரும் வெள்ளம் ஏற்படும், மண்ணரிப்பு ஏற்படும், வன உயிரிகள்லாம் வந்து அழியும் இல்லைங்களா. அடுத்தது என்னாகும், அருகி வரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழிஞ்சிவிடும். சிற்றினங்களே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அது சுத்தமாகவே அழிஞ்சிடும். உயிர் புவி சூழ்ச்சியில் சமமற்ற நிலை, பருவநிலை மாற்றம், பாலைவனமாதல், இந்தமாரி சூழல் பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் சரிங்களா. அடுத்தது சிப்கோ இயக்கம்னா என்ன, 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அதாவது 1973ஆம் ஆண்டில் அஹிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம். சிப்கோ எனும் வார்த்தைக்கு பொருள் தழுவுதல். சிப்கோ எனும் வார்த்தைகளுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, தழுவுதல்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது சிப்கோ இயக்கம்னா என்னன்னு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இது வந்து என்னென்னாக்க, இந்த இயக்கம் எப்போ துவக்கப்பட்டது, 1973. 1973 இந்த சிப்கோ இயக்கம் துவக்கப்பட்டது. எதற்காக, காடுகளை பாதுகாப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் இது. சிப்கோ எனும் வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னாக்கா தழுவுதல். சிப்கோன்னா என்னது, தழுவுதல் அப்படின்னு பேர் சரிங்களா. 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அப்படியே போயிட்டு வட்டமாக போயிட்டு நின்று அந்த மரத்தோட கட்டி தழுவி பிடிச்சிட்டு இது வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கட்டி தழுவிப்படி நின்றதுனால வந்து இந்த பெயர் வந்து தழுவுதல்னு வந்தது. தழுவுதல் வந்து என்ன சொல்லுவாங்க, சிப்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்கோ 1973 துவங்கினாங்க அந்த இயக்கத்தை சரிங்களா. உத்தரப்பிரதேசம் தற்போதைய உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள சாமோலி என்னங்கிற ஊரில் இயக்கம் தோன்றியது. எந்த ஊரில் தோன்றியது இந்த இயக்கம், சாமோலிங்கிற ஊரில் தான் தோன்றுச்சு. இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை வந்து 15 ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று
1980ஆம் ஆண்டு இவ்வியக்கம் மிக பெரும் வெற்றி அடைந்தது. 1980ஆம் ஆண்டில் தான் வந்து இந்த இயக்கம் வந்து பெரும் வெற்றி அடைந்தது. அடுத்து காடுகளை பாதுகாத்தல். இந்தியாவில் வந்து 752.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வளவு? 752.3 லட்சம் ஹெக்டேர். 3 லட்சம் ஹெக்டேர் வந்து காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இல்லைங்களா? இதில் வந்து 215.1 லட்சம் 215.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது. காடுகள் அழியாமல் பாதுகாக்க மேற்கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மரம்லாம் வளர்க்கணும். இப்போ மரம் வளர்ப்பதன் மூலம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? காடுகளை வளர்க்க முடியும். இப்போ மரக்கன்றுகளை நடுவதும் பாதுகாப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி. இப்போ வன மகோத்சவம் என்னும் பெயரில் மரக்கன்றுகள் நடுவதால் இயற்கையான காடுகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுது. சரிங்களா? மகோத்சவம், வன மகோத்சவம்னா மரக்கன்றுகளை நடுதல். அடுத்து சமூக காடு வளர்ப்பு திட்டம். அடுத்தது சமூக காடு வளர்ப்பு திட்டம். இது வந்து பெரிய அளவில் பொதுமக்களின் பங்களிப்போடு செயல்படுத்த வேண்டிய திட்டம். சமூக காடு வளர்ப்பு திட்டம். இது பெரிய அளவில் வந்து மக்களினுடைய பங்களிப்பு தேவை. இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களினுடைய பொது நிலங்களின் உள்ளூர் தேவைகளான விறகு, மேய்ச்சல், மரம் பயன்பாட்டிற்காக சமூக காடுகள் வந்து வளர்க்கப்படுவதனால பழமையான காடுகளின் அழிவை தடுக்கலாம். மேலும் அக்காடுகளை நம்பியுள்ள பழங்குடியினுடைய எதிர்காலமும் பாதுகாக்கப்படலாம். சரிங்களா? அடுத்தது வந்து சட்டம் மூலம் காடுகளை பாதுகாத்தல். அப்போ கடுமையான சட்டங்கள், செயல்முறைகள் மூலம் காடுகளை அழிவதை வந்து தடுக்க தேசிய காடுகள் சட்டம் 1952, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 ஆகியவை வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காடுகளை வந்து அழிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், காடுகளை அழித்தா என்னாகும்? நமக்கு அதனால் வந்து மண்ணரிப்பு ஏற்படும், மழை குறைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்? அதனால் அதுக்கான சட்டத்தை போட்டு நம்ம பாதுகாக்க செய்யலாம். அதுதான் காடுகள் சட்டம், தேசிய காடுகள் சட்டம் 1952. அடுத்து காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. இது எல்லாமே வந்து நமக்கு காடுகளை பாதுகாக்க உதவுது இல்லைங்களா? காடுகளை பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் உதவுது. அடுத்து வந்து வன உயிரிகளின் பாதுகாப்பு. அப்போ காடுகளில் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் அது வந்து நம்ம பாதுகாக்கணும். வீட்டில் நம்ம அதை அழிக்காமல் இருந்தால் போதும், அது தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் போதும் இல்லைங்களா? இப்போ இயற்கையான வாழிடத்தில் காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் வாழக்கூடிய மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்களை வன உயிரிகள் நாம் சொல்லுவோம். சரிங்களா? வன உயிரி என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வன உயிரினாக்கா நம்ம மனிதனால் வந்து வளர்த்தாதான் அது வந்து வன உயிரின்னு நம்ம சொல்ல முடியாது. வீட்டு விலங்குகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? வீட்டு விலங்குகள்னு சொல்லுவோம். ஆனால் மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வன உயிரிகள்னு சொல்கிறோம். இப்போ உயிரிய பல்வகைத்தன்மை நிலையை நிறுத்த வன உயிரிகள் அவசியமாகுது. பல்வகைத்தன்மை நிலை நிறுத்துவதற்கு வன உயிரிகள் அவசியம். வன உயிரிகள் இல்லைனாக்கா நம்ம அனைத்தும் சமநிலையில் இருக்காது. இப்போ இயற்கையில் எல்லாமே இருக்கணும் இல்லைங்களா? இப்போ வன உயிரிகள் வன சுற்றுலாவை மையமாக கொண்டு வருவாயை பெருக்குவதால் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த உதவுது. காடுகள் பாதுகாப்போம். அப்போ வன உயிரிகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பொருளாதாரத்தையும் பெருக்கலாம். சரிங்களா? சுற்றுலா மையமாகவும் வந்து நம்ம வைத்து என்ன பண்ணுறாங்க? வருவாயை வந்து பெருக்கிறாங்க அரசு தரப்பில் இல்லைங்களா? அவர்கள் பொருளாதார ரீதியாக வந்து உயரும். காடுகள் பாதுகாப்பும் வன உயிரிகள் பாதுகாப்பும் ஒன்றோடொன்று வந்து தொடர்பு உடையது தான். அடுத்து வன உயிரிகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கான காரணங்கள். வன உயிரினங்களினுடைய எண்ணிக்கை குறைவதற்கான காரணங்கள். இந்திய வன உயிரிகள் பெரும் பாரம்பரியம் மிக்கவை. வன உயிரினங்களை அதிகமாக பயன்படுத்தியதால் வந்து 1970ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வன உயிரினங்களின் எண்ணிக்கை 52% அளவு குறைந்துள்ளது. எந்த காலகட்டத்தில்? 1970 ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வன உயிரினங்களுடைய எண்ணிக்கை 52% அளவு குறைந்துள்ளது. அதீத பயன்பாடு மற்றும் காடுகள் அழிக்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த குறைவே காரணம் அதுதான் இல்லைங்களா?
குறையிறதுக்கு காரணம் வந்து காடுகள் அழிப்பு. காடுகள் அழிக்கிறதுனால தான் இதெல்லாம் குறைஞ்சி போகுது. அப்போ அச்சுறுத்தலான நிலையில் இருக்குது. இப்போ நிறைய உயிரினங்கள் அழிந்து கொண்டு இருக்குது. இப்போ சமீப காலங்களில் மனித ஆக்கிரமிப்பின் காரணமாக வந்து இந்திய வன உயிரினங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது. அது வன உயிர்களை பாதுகாப்பதற்கான நோக்கங்கள், வன உயிர்களை பாதுகாப்பதற்கான நோக்கங்கள், வன உயிர்களை பாதுகாப்பதில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா சிற்றினங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கிறது. அப்போ உயிரினங்கள் அழிந்து போகாமல் அதை பாதுகாக்கிறது. அடுத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளை அழிவிலிருந்து பாதுகாத்தல். சரிங்களா? அருகி வரக்கூடிய சிற்றினங்கள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள சிற்றினங்களை அழியாமல் பாதுகாக்கலாம். அடுத்ததாக வந்து என்னென்னாக்கா அழியக்கூடிய நிலையில் உள்ள சிற்றினங்களை பாதுகாக்கிறது. அப்போ சிற்றினங்கள் அழியாமல் நம்ம பாதுகாக்கணும் இல்லைங்களா? அடுத்து தாவர விலங்கினங்கள் அவற்றினுடைய இயற்கை வாழ்விடங்களுக்கிடையான சூழலை தொடர்பை பற்றி அறிந்து கொள்ளுதல். அடுத்து சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் விலங்குகளை பிடித்தல் ஆகியவற்றை தடை செய்யணும் இல்லையா? இதுதான் வன உயிர்களை பாதுகாப்பதனுடைய நோக்கம். தேசிய பூங்காக்கள், வன உயிரி சரணாலயங்கள், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தணும். வன உயிரி பாதுகாப்பு சட்டம், வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1972 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வன உயிரி பாதுகாப்பு சட்டம், வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. 1972 இல்லைங்களா? அடுத்து குறிப்பிட்ட வன உயிரிகளை வேட்டையாடுவதும் கொல்றதும் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட உயிரினங்களை என்ன பண்ணுறாங்க? வேட்டையாடுறாங்க. அது தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வன உயிரிகளை பாதுகாக்க சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை புதிதாக உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து வந்து அழிவு நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க சிறப்பு திட்டங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து வந்து மத்திய வன விலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் வந்து என்ன பண்ணுறாங்க? தேசிய பூங்காக்களை அங்கீகாரம் வழங்கப்பட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அடுத்து வந்து வன உயிரிகள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படக்கூடிய பொருட்கள் தொடர்பான வணிகம் தடை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இது வந்து 1936 ஆண்டில் உத்தரகாண்ட், எங்கே? உத்தரகாண்ட். என்ன பூங்கா? ஜிம். என்ன பூங்கா? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936 ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்டது. இது இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா. இந்தியாவினுடைய தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது? 15 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதி. தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குது உயிர்கோள காப்பக பகுதி? நீலகிரியில் இருக்குது இல்லைங்களா? அடுத்து வந்து வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள். இந்திய வன உயிரி வாரியம், சர்வதேச வன உயிரி நிதியம், உலக பாதுகாப்பு ஒன்றியம், பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வனங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம். அடுத்து ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு. அடுத்து வந்து பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம். அடுத்து இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம். இப்படி வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இது எல்லாமே சரிங்களா? இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பாதுகாக்கிறதுனால தான் வன உயிரிகளை வந்து என்ன பண்ண முடியுது? பாதுகாக்க முடியுது. வன உயிரிகளை வந்து பாதுகாக்கக்கூடிய நிறுவனம் இன்னொன்று வந்து டெக்ராடூன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி என்பவர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது என்னன்னு கேட்பாங்க? தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி சரிங்களா? ராதிகா ராமசாமி என்பவர் இந்த இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ்பெற்றுள்ளார். இது பறவைகள் இனங்களை புகைப்படம் எடுப்பதில் வந்து இவங்க வந்து ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாங்க. அதனால் இவர்கள் வந்து புகைப்பட தொகுப்பு வந்து வன உயிரிகளுடைய சிறந்த தருணங்கள் என்னும் தலைப்பில் வந்து நவம்பர் 2014 ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? நவம்பர் 2014 தான் வந்து
அந்த தலைப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த தலைப்பில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் துணுக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ஆம் ஆண்டிலும் யானைகள் பாதுகாப்பு திட்டம், இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ஆம் ஆண்டு, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அடுத்து 1976ஆம் ஆண்டில் வந்து 1976 என்னது முதலைகள் பாதுகாப்பு திட்டம். 1999 அதில் வந்து கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம். அடுத்து அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 என்னும் திட்டம் துவங்கப்பட்டது. இதன் மூலம் குறைந்தபட்சம் 3000 ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களையும் 2020ஆம் ஆண்டுக்குள் பாதுகாத்திட குறிக்கோள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். மண்ணரிப்பு பற்றி மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். அனைவருக்கும் நன்றி.